மனோ டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள பாம்புக்கோவில் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். பாம்புக்கோவில் ஆட்டு சந்தை மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல மலை ஒட்டி அமைந்திருக்கு. சந்தை வந்து பெரிய சந்தை. தென்காசி மாவட்டத்துல இது ஒரு பெரிய சந்தை. இங்க வாங்க, சந்தைக்கு உள்ள போய் என்ன ரகத்துல ஆடு வந்திருக்கு, என்ன ரேட்ல ஆடு விற்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நேரடியாக காட்டுறேன். வாங்க உள்ள போலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நம்ம வீடியோல என்னென்ன காட்சிகள் படம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணா? காலேப். அண்ணா எந்த ஊர்ண்ணா? நமக்கு ஐயாபுரம். ஐயாபுரம் இங்க புளியங்குடி பக்கத்துல 3 கிலோமீட்டர். பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. என்ன பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. நல்லா சந்தையில தேடி பிடிச்சி இருக்கிறதுல பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்கண்ணே? 25,000 சொன்னாங்க. சரி, நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 21,500. 21,500க்கு உங்களுக்கு திருப்தியான விலையா இருக்கா? நல்ல அருமையான. ஏன்னா கடா பெரிய கடா இருக்குல்ல, ரொம்ப கம்பீரமா இருக்குல்ல. அப்ப கடா வந்து 2 பல்லு. என்ன 1 வருஷ கடா தான். 2 பல்லு கடா வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகம் தெரியுமா கடா? பால்கண்ணி. பாத்தீங்களா, நெத்தில வரப்பட்ட பால்கண்ணி கடா வாங்கிருக்கீங்க. என்ன பயன்பாடுக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணா கடா? கோவில் கொடைக்காக வாங்கிட்டு போறீங்க. பாருங்க, நம்ம காலை பண்ண வந்து பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில ஒரு பால்கண்ணி கடா வாங்கியிருக்காரு. 2 பல்லு கடா. அருமையா இருக்குங்க. சும்மா கம்பீரமா சிறப்பா இருக்கு. அடி வேற லெவலா இருக்குண்ணே. சும்மா சூப்பரா. கிடா வாங்குறதுக்கு நீங்க சந்தையில எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? 7-8 கிடா பாத்திருக்கீங்க. கடைசி இந்த கிடா உங்களுக்கு பிடிச்ச கிடா, மனசு பிடிச்ச கிடா, பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. நம்ம பால்கண்ணி கிடாங்க. 2 பல்லு கிடா. நெஞ்சு அடப்படவா? அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னே? நெஞ்சுக்கறி அதிகமா இருக்கு அப்படிங்கிறீங்க. நெஞ்சடப்பு. அப்ப ஆடு கிடால வந்து ரெட்டை குறுக்கு, நெஞ்சடப்பு அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படியா? நீங்க அப்ப ஆடை பத்தி நல்லா தெரியுது. அப்ப ஆடு இருக்கு. எத்தனை வீட்டுல எதுவும் வளர்க்குறீங்களா? நிறைய இருக்கு. ஆமா, அப்ப ஆடு தொழில அண்ணன் நல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்காரு. நல்ல இது காய் அடிக்காத கடை. காக்கடா கோவிலுக்கு வந்து காக்கடா தானே வாங்குவாங்க. சரி, ரொம்ப நல்லா இருக்கு சார். அண்ணா வணக்கம். அண்ணா உங்க பேரு என்ன பேருண்ணே? தங்கம். அண்ணா எங்க இருந்து வரீங்க? சிவகிரி. சிவகிரி அங்க இருந்து வந்திருக்காரு அண்ணன். வந்து நம்ம பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன ஆடு வாங்கிருக்கீங்க? நம்ம நல்ல கலர்ல, செவல கலர்ல வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்கண்ணே? 17,000 சொல்லி 16 வாங்கிறீங்களா? 16,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பாருங்க, என்ன ஆடு வெறும் ஆடு மட்டும் இருக்குண்ணே. ஆடு செனையா இருக்கா, குட்டி இல்லையா? செனை ஆடு, குட்டி இல்ல. அப்ப இது பல்லு எத்தனை பல்லு போட்டுருக்குண்ணே? இளஞ்சாடு, இள ஆடுதான் அப்படிங்க. பாருங்க, நல்ல அண்ணன் ஒரு இது என்ன ரகனே? நல்ல செவல கலர்ல இருக்கு. பல்லையாடு அப்படிங்கிறீங்க. நல்ல செவல கலர்ல, நல்ல அழகான கலரு. ஆடு வளர்க்கப்போ ஆடு வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல எது வளர்க்குறீங்களா? இருக்கு. அதோட சேர்த்து வளர்க்கலான்னு வாங்கிட்டு போறீங்க கூட. ஒரு ஆடு வாங்கிறீங்க. பாருங்க, அழகா இருக்கு. இது பல்லாடு. பல்லாடுக்கு இது என்ன வித்தியாசம்? கட்டையா இருக்குமோ? பாருங்க, அண்ணன் சிவகிரில இருந்து அண்ணன் வந்திருக்காரு. தங்க அண்ணன் ஒரு பாம்புக்கோவில் ஆடு சந்தையில ஒரு நல்ல ஒரு செவல கலர்ல ஒரு ஆடு வாங்கியிருக்காரு. பெரிய நல்ல பசு மடுவுல பெரிய மடுவோட நல்ல ஒரு ஆடா வாங்கியிருக்காரு. சரிண்ணே. ஐயா வணக்கம். உங்க பேரு என்ன பேருங்கய்யா? பெரியசாமி. அண்ணாச்சி உங்க பேரு? மருதையா. எங்க இருந்து வர்றீங்க? சங்கரன் கோவில் வடக்கு ஆணையூர். அங்க இருந்து வந்திருக்காங்க 2 பேரும். பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிறீங்க. 2 ஆடு வாங்கிறீங்க. என்னாச்சு? என்ன எவ்வளவு வாங்குறீங்க? என்னாச்சு? 21,000 வாங்கிறீங்க. எவ்வளவு சொன்னாங்க? 2 எவ்வளவு சொன்னாங்க? 25,000 சொல்லி 21 வாங்கிறீங்க. இது ஆடு மட்டும் 2 ஆடு இருக்குண்ணே. குட்டி எது இருக்கானே? குட்டி இல்ல, வெறும் ஆடு மட்டும் கொடுத்துருங்க. அப்ப எது செனையா இருக்குமா? பாலாடு. பாருங்க, இது பல்லு எத்தனை பல்லு போடுவோம்? 6 பல்லு ஆடு வாங்கிருக்கீங்க. பாருங்க, கருத்து ஆடா வாங்கிருக்கீங்க. என்ன கருத்து ஆடா வாங்குறதுக்கு என்ன நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க? கருப்பு ஆடு வந்து நல்லா இருக்கு அப்படிங்க. பாருங்க, அப்ப ரொம்ப பிரியம். பிரியம். அப்படிங்கிறீங்க. நம்ம கருத்தாடு வந்து நல்ல பிரியமான ஆடு அப்படிங்கிறாரு. அழகா. இது என்ன ரகனே ஆடுல? நாட்டாடு. பாருங்க, நல்ல அழகான பாம்புக்கோவில் சந்தையில 2 ஆடு வாங்கியிருக்காங்க. அழகான கருத்தாடு வாங்கியிருக்கீங்க. சார் வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? பேர் பால்பாண்டி. பால்பாண்டி. எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல சார்? தலவங்கோட்டை. பக்கத்துல தான். தலவங்கோட்டையில இருந்து இருக்கீங்க. தலவங்கோட்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. என்ன சார்? பெரிய கிடா வாங்கிருக்கீங்க.
என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போயிருங்க கிடா என்ன சார்? கோயிலுக்கு. கோவிலுக்காக வாங்கிட்டு போயிருங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க சார்? நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க? இது 12,500 சொன்னாங்க. 12,500 ரூபாய். சரி, 500 ரூபாய் குறைச்சிட்டு 12,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பாருங்க, நம்ம கோவில் கொடைக்காக தலவங்கோட்டையில இருந்து பால் பாண்டி சார் வந்திருக்காங்க. பாம்புக்கோல் சந்தையில ஒரு கருத்த கடா கருங்குட்டி வாங்கிருக்கீங்க என்ன சார்? இப்ப கருங்கடா வாங்குறதுக்கு என்ன காரணம் சார்? இது ஏத்த கலர், பிடிச்ச கலர்னால கருத்த சுத்தமான கருங்கடா வாங்கிருக்கீங்க. சுத்தமான கருப்பு, ஒரு அழகான கடா. எத்தனை பல்லுன்னு எதுவும் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. சரி சரி அண்ணா வணக்கம்ண்ணே. உங்க பேர் என்ன பேருண்ணே? திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் வல்லராமபுரத்துல இருந்து வரேன். ஆர்மி ரிட்டையர்டு. அப்படியா? சரி, ஆர்மி, இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஆர்மினால ஒரு கெத்து தான். சொல்லுங்க. ஆனா என்ன செம்ம பாம்புக்கோல் சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்கண்ணே, கிடா குட்டியானே? இல்ல, பொம்மரி வாங்கிருக்கீங்க. இது எவ்வளவு சந்தையில என்ன விலை சொன்னாங்க சார்? இது வந்துட்டு 7,500 சொன்னாங்க. சரி, நான் ஒரு 5 ரூபாய் கேட்டேன். அவன் கடைசியில ஒரு 200 கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன். 5,500 முடிச்சிருக்கேன். 5,500 ரூபாய் வாங்கிருக்கீங்க. பாருங்க, வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறாங்க. இது என்ன கிடா குட்டி வேற கிடக்குது. ஓ, வச்சிருக்கீங்க. கும்பரி கொஞ்சம் வளர்க்கலாம் அப்படின்னு வாங்கிருக்கீங்க. கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அதனால சரி கிணத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன், சும்மா 10 குட்டியை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகம் தெரியுமா சார்? நாட்டு ரகம் தான். நாட்டு ரகம். பாருங்க, சந்தையில நல்ல அழகான குட்டி. இது ஒரு எத்தனை மாசம் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா? ஒரு 3 இருந்து 4 மாசத்துக்குள்ள இருக்கும். நல்ல நாட்டு ரகம் வாங்கியிருக்காங்க அண்ணா. வந்து பாருங்க, இந்தியன் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆகி அவரு சும்மா இல்லாம இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறது, அதோட சேர்ந்து கால்நடைகள் வளர்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பாருங்க, அழகான குட்டிங்க. இது வந்து நம்ம ஏரியால என்ன சொல்லுவாங்கன்னா பால் கண்ணி ஆடுப்பாங்க. நெத்தில அந்த மரம் போட்டுறதுனால ஆடு வந்து பால் கண்ணி ஆடு அப்படி. 1 வருஷம் ஆச்சு. சரி சரி தெரியாது. சரி சரிண்ணா, வளர்க்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு போறோம். அண்ணா வணக்கம். அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேரு ஜோதிமணி. ஜோதிமணி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்க? நாங்க கலிங்கப்பட்டில இருந்து வரோம். கலிங்கப்பட்டி நம்ம தென்காசி மாவட்டம் தான். ஆமா, அங்க இருந்து கலிங்கப்பட்டில இருந்து வந்திருக்காங்க. பாருங்க அண்ணே, உங்க பேரு? எஸ்ஐக்கு முத்தண்ணன் வந்திருக்காங்க 2 பேரு. இப்ப என்ன சுந்தரபாண்டியபுரம் அவரு. நம்ம சந்தையில வந்து பாம்புக்கோல் சந்தையில கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. செம்பரி கிடா தானே? 2 கிடா தான். எவ்வளவு சொன்னாங்கண்ணே சந்தையில? 25 ரூபா சொன்னாங்க ஜோடி. சரி, நீங்க என்ன விலைக்கு? நாங்க 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 20,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ரெண்டுமே பொட்டை குட்டி தானே? பொண்ணு கிடா குட்டி, அதாவது பொட்டு அடுப்பாங்க அப்படிதானே? ஒண்ணு வந்து செம்பொட்டு, ஒண்ணு கரும்பொட்டு மாதிரி தெரியுது. ஓ, அப்படி. ஒண்ணு போர் குட்டி, ஒண்ணு பொட்டு குட்டி. அழகா இருக்கு. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு போறாங்க அண்ணா. பாருங்க, நம்ம கலிங்கப்பட்டியில வந்து அண்ணன் வந்திருக்காங்க. பாம்புக்கோல் ஆடு சந்தையில 2 செம்பரி கடா வாங்கிட்டு போறாரு. அழகா இருக்கு. இது எத்தனை பல்லு ஆடு இருக்கும்னே? பல்லு போடல. 8 மாத குட்டி. பாருங்க, அருமையான கடாங்க. செம்பரில நம்ம அழகான சும்மா சூப்பரான பொட்டு குட்டிங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணா? மாரி ஜீவன். என்ன மாரி ஜீவனா? எங்க இருந்து வர்றீங்க? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கடைநல்லூர் பக்கம் காசி தர்மம். கடைநல்லூர் பக்கம் காசி தர்மம் அங்க இருந்து வந்திருக்காங்க. நம்ம பாம்புக்கோல் ஆட்டு சந்தையில ஒரு கிடா குட்டி கிடா வாங்கிருக்கீங்கண்ணே. எவ்வளவு சொன்னாங்கண்ணே சந்தையில? இது 13 ரூபா சொன்னாங்க. சரி, நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க? 10,800 வாங்கிருக்காங்க. என்ன என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க? கிடா குட்டி வளர்க்கறதுக்கா இல்ல விசேஷத்துக்கா? இருக்கங்குடி அம்மன் மாரியம்மன் கோவிலுக்காக வாங்கிட்டு போறாங்க. பாருங்க, நம்ம காசி தர்மம் அண்ணன் அங்க இருந்து வந்தவங்க நம்ம பாம்புக்கோல் சந்தையில ஒரு சுத்தமான கருப்பு வாங்கிருக்கீங்க. கருத்து கடா. இந்த கருங்கடா வாங்குறதுக்கு என்ன? கோவிலுக்குன்னா கருங்கடா தான், கருத்து குட்டி தான். கோவிலுக்குனாலே ஒரு கரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல பெரும்பாலும் எல்லாருமே இந்த கோவிலுக்குன்னா கருங்கடா வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. நல்லா அருமையான இளங்கடா. இது பல்லு எதுவும் போட்டுக்கோ தெரியுமாண்ணே? 4 பல்லு படம் அவ்வளவு இருக்காது, இளங்குட்டியா தான் இருக்கும். போட்டிருக்கா அப்படியே 4 பல்லு கடா அப்படிங்கிறது. நல்லா அழகான கடாங்க, சும்மா சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இது என்ன ரகம்னா? என்ன கொருங்கடா? அப்படி கொருங்கடாவா? குட்டையா கடா? குட்டையா இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? முருகன். எங்க இருந்து வரீங்கண்ணே? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆய்க்குடில இருந்து வந்திருக்காங்க. நம்ம பாம்புக்கோல் ஆட்டு சந்தையில ஒரு கருங்கடா வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சு ஒரு நல்ல கடா வாங்கிருக்கீங்க. பாருங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்கண்ணே? சரி, 18,000. பாருங்க, என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க கிடா? கோவிலுக்கு. கோவில்னாலே இந்த கருப்பு கிடா, கருப்பு கிடா தான் வாங்குறாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் கருத்து கிடா வாங்குறாங்க.
எந்த ஒரு கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? சுடரமான சாமி கோயில். இது பல்லு எதுவும் போட்டுக்கண்ணே? பல்லு எத்தனை பல்லு போட்டுக்கண்ணே? 2 பல்லு கடை தான். பாருங்க நம்ம பாம்பு கோயில் அடிச்சதுல ஒரு கருங்கடா, சுத்தமான கருத்த கடை வாங்கிட்டு போறாங்க அண்ணன் முருகன் வாங்கிட்டு போறாரு. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் மாரியப்பன். மாரியப்பன். அண்ணா எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து? சொரண்டையில இருந்து வந்திருக்கீங்க. சொரண்டையில வந்திருக்காரு. பாம்புக்கோல் ஆட்டு சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. என்ன பெரிய கிடா வாங்கிருக்கீங்க பாருங்க, அழகான கிடா. சந்தையில எவ்வளவு சொன்னாங்கண்ணே? சந்தையில கிடா நீங்க எவ்வளவு சொன்னாங்க? நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க? சந்தையில 17 ரூபா சொன்னாங்க. 17,000 சொன்னாங்க. சரி, நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 15. அது அவங்க அங்க உங்க கூட வந்திருக்காங்களா? வாங்க. சரி சரி, 15,000 சொல்லி 17,000 சொல்லி 15,000 முடிச்சிட்டீங்க. இது என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போறேன் கிடா? சும்மா வளர்க்கறது. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க. அப்ப குட்டி எதுவும் வளர்க்குறீங்களா? இல்ல, இதுதான் முதல்ல. இதான் முதல்ல. நம்ம சந்தையில பாருங்க, நல்ல அழகான ஒரு அண்ணன் தேடி பிடிச்சி ஒரு நல்ல கலர்ல குட்டி வாங்கிருக்காரு, கிடா மாதிரி வாங்கியிருக்காரு. இது என்ன ரகம் தெரியுமாண்ணே? தெரியல. ஆமா, புதுசு. இது வந்து கண் செவலை அப்படிம்பாங்க. கண்ணு பக்கத்துல செவலை இருக்கிறதுனால கண் செவலை கிடா அப்படிம்பாங்க. நாட்டு கிடாம்பாங்க. இங்க வந்து நாட்டு கிடா அப்படிங்கிறாங்க. இது புதுசுனால உங்களுக்கு பல்ல பத்தி எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. சரி. அண்ணன் வந்து இளங்குட்டி அண்ணன் வந்து பாம்புக்கோயில் ஆடு சந்தையில ஒரு அழகான கிடா வாங்கியிருக்காரு. வளர்ப்புக்காக வாங்கியிருக்காரு. முதல்ல வாங்கியிருக்காரு. ஆசையா வாங்கியிருக்காங்க. சுரண்டையில இருந்து வந்திருக்காங்க. அண்ணே வணக்கம். உங்க பேரு என்ன பேருண்ணே? என் பேர் முருகன். முருகன். எங்க இருந்து வரீங்க? தேசியம்பட்டி. அங்க இருந்து வந்திருக்காங்க. நம்ம பாம்புக்கோயில் ஆடு சந்தையில ஒரு ஆடு கிடா தானே, கிடா குட்டி வாங்கிருக்கீங்க பாருங்க. இது என்ன விலை சொன்னாங்கண்ணே சந்தையில? 15,000 ரூபாய் சொன்னோம். சரி, 15,000 சொல்லி. ஆமா, நாங்க ஒரு 12,000 ரூபாய் 12,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இது என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க குட்டி? இது வந்து ஒரு கோயில் கூட வருது. சரி, கோயில் கூடைக்காக வாங்கிட்டு போறாங்க. நம்ம அழகான குட்டி, ஒரு நல்ல கலர்ல. இது என்ன ரகம் தெரியுமாண்ணே குட்டி? இது பள்ளியாட்டு குட்டின்னு சொல்லுவாங்க. ஓ சரி, பள்ளியாட்டு குட்டி. அண்ணே வணக்கம் அண்ணே. உங்க பேரு என்ன பேருண்ணே? முத்துப்பாண்டி. அண்ணா உங்க பேரு? காசிப்பாண்டி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? KM அச்சம்பட்டி. அங்க இருந்து வந்திருக்காங்க. பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க, கிடா தானே? நல்ல கிடா குட்டி வாங்கிருக்கீங்க, கருத்த கிடா வாங்கிருக்கீங்க. இது என்ன விலை சொன்னாங்கண்ணே சந்தையில? 14,500 சொன்னாங்க. சரி, நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கினீங்க? 13,500. 1000 ரூபாய் குறைச்சு வாங்கிருக்கீங்க. இது என்ன பயன்பாட்டுக்காக குட்டி வாங்கிட்டு போறீங்கண்ணே? வளர்ப்புக்காகவா, கோவிலுக்காக? கோவில் கொடைக்காக கருங்குட்டி நேர்த்திக்கிறேன். அதனால கருத்த கலரா வாங்கிருக்கீங்க பாருங்க, அழகா இருக்கு. நம்ம பாம்புக்கோயில் ஆட்டு சந்தையில ஒரு கருத்த குட்டி கருங்கடா வாங்கிட்டு போறாரு பாருங்க, அழகான குட்டிங்க, சூப்பரா இருக்கு. இது என்ன ரகம் தெரியுமா? எதுவும் குட்டி கிடா? வெள்ளாட்டுல நாடு. சரி, நாட்டு கிடா வாங்கிருக்கு, சுத்தமான கருப்பு. இதுதான் பாம்புக்கோயில் ஆட்டு சந்தை. பாத்தீங்கன்னா ஆடுகள் நிறைய, வண்டிகள் நிறைய இருக்கும். இப்ப சந்தை உள்ள இருக்கு. நம்ம உள்ள சந்தைக்குள்ள உள்ள போலாம். பாத்தீங்கன்னா வாகனங்கள் நிறைய வந்திருக்கும். பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம சந்தையிலையும் பெரிய சந்தை, அதாவது பரப்பளவு அதிகமான இடத்து கொண்ட சந்தை இந்த சந்தை தான், பாம்புக்கோயில் ஆட்டு சந்தை தான். நானும் கிட்டத்தட்ட ஒரு 11 சந்தை எடுத்து போட்டிருக்கேன். தென்காசி மாவட்டத்துல பாம்புக்கோவில் ஆட்டு சந்தை செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு 5 மணி ஆரம்பிச்சு ஒரு 9 மணி வரைக்கும் நடக்குங்க. இங்க வந்து செம்பரி ஆடு, வெள்ளாடு, எல்லா ஆடுகளும் வருங்க. வெள்ளாட்டுக்கு செம்பரி ஆட்டுக்கு தனித்தனியா கிடையாது. செம்பரி வரும், வெள்ளாடு வரும். எங்க நம்ம சுத்திப்பட்டி கிராமத்துல இருந்து நிறைய கொண்டு வருவாங்க. தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், சில நேரங்களில் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வர்றாங்க. சந்தை வாசலுங்க நம்ம பாம்புக்கோயில் ஆட்டு சந்தையில செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு 21/7/2026 செவ்வாய்க்கிழமைங்க. சந்தை ஒரு 5 மணிக்குள்ள ஆரம்பிச்சிரும். தென்காசி மாவட்டத்துல பாம்புக்கோயில் சந்தை அமைஞ்சிருக்கு. நல்ல தென்காசி மாவட்டத்துல பெரிய ஆட்டு சந்தைங்க. எங்க நம்ம தென்காசி மாவட்டத்துல பாம்புக்கோயில் ஆட்டு சந்தைங்க. அப்புறம் குட்டிகள் நிறைய இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க வாசல்ல கருங்கடா, கருத்த கடா எல்லாம் நிறைய இருக்குங்க. அப்புறம் செங்கட்டி ஒண்ணு இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க வளர்ப்பு குட்டிகள் பாருங்க, வளர்ப்பு குட்டி சின்ன சின்ன குட்டிகளா இருக்கு. ஆமா ரம்பி, இது எங்க இருந்து வந்திருக்கு? வாங்கிருக்கீங்களா, கொடுத்துருக்கீங்களா? அண்ணே ஒரு வார்த்தை இருங்க. அண்ணே உங்க பேரு என்ன பேருண்ணே? உங்க பேரு? சொரணம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சொக்கம்பட்டி பக்கத்துல முத்துசாமிபுரம். அங்க இருந்து வந்திருக்காங்க. நம்ம பாம்புக்கோயில் ஆட்டு சந்தைக்கு ஒரு செம்பரி கடா கொண்டு வந்தீங்க பாருங்க.
பாருங்க பெரிய கடானே, செம்பர்ல பெரிய கடா கொண்டு வந்திருக்காரு. நல்லா பாருங்க, கொம்பெல்லாம் மான் கொம்பு மாதிரி நல்லா அழகா முறுக்கி இருக்கு. சந்தையில எவ்வளவு சொல்றீங்க? சந்தையில எவ்வளவு சொல்றீங்க? கடா 17 சொல்றீங்க. சரி, கேள்வி ஒண்ணும் இல்ல, யாரும் கேட்கவே இல்லை. பாருங்க 11 கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. பாருங்க இது செம்பர்ல மயிலம்பாடி, என்ன மயிலம்பாடி கொடுத்துருக்காரு. பாருங்க பெரிய கொம்பா கொடுத்துருக்காரு. இதுவரை கேள்வி இல்லை அப்படிங்கிறாரு. 17,000 சொல்றாரு. அவ்வளவுதான், 17,000 தான். ஆனா இதுவரை கேள்வி இல்லை அப்படிங்கிறாங்க. பாருங்க பாருங்க இங்க செம்பரிக்கு அங்க ஒரு செங்குட்டிங்க, அப்புறம் வெள்ளாடு நிறைய இருந்திருக்குங்க. பாருங்க கருங்கடா, சுத்தமான கருப்பு. நல்லா அழகான கலர். பாருங்க கருத்த கடாங்க. இன்னைக்கு கருங்கட்டா நிறைய வந்திருக்குங்க. அவர் பாத்தீங்கன்னா பாருங்க பால்கனி ஆடு இருக்கு, நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா பாம்புக்குள் ஆடு சந்தையில பெரிய கடாங்க, செம்பரி கடா 3 கடாங்க, பெரிய கடா 2 பொட்டாட்டு கடாங்க, அப்புறம் 1 மயிலம்பாடி. பாம்புக்குள் ஆடு சந்தையில செம்பரில பெரிய குட்டிங்க, பெரிய கடா விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க உள்ள செம்பரி நிறைய இருக்குங்க. கரும்புட்டு வச்சது கடாயெல்லாம் நிறைய இருக்கு செம்பரிக்கு, வளர்ப்பு குட்டிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பெரிய மயிலம்பாடிலாம் இருக்கு, உள்ள நாட்டுக்குடி இருக்கு. இங்கே ஒரு கருத்து வெள்ளை சூப்பரான செம்பரிங்க, வெள்ளை கலரில் அழகான கலர். அப்புறம் ஒரு பால்கனி கடா, அப்புறம் அண்ணன் ஒரு பால்கனி கடை வச்சிருக்காரு. கிடாம என்ன ஆடு சந்தைங்க ரொம்ப பிரபலமாக இருக்குங்க, ரொம்ப பிஸியாக இருக்கும். பார்த்தீங்களா வியாபாரம் நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா துணி வியாபாரம் இருக்குது, கன்னி போடுற வியாபாரம் இருக்குது, இப்போ காடி வியாபாரம், அண்ணன் காடி சாத்தூர்லேருந்து காடி அண்ணன் எல்லா சந்தையிலும் கொண்டு வருவார். அப்புறம் இந்த மாதிரி பழங்கள், துணிமணிகள், ரெடிமேடு நிறைய இருக்குங்க. பாம்புக்கல் ஆடு சந்தை வந்து தென்காசி மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமான சந்தை. நல்ல ஒரு வணக்கம் தம்பி, நீங்க உங்க பேர் என்ன பேரு? ரகுமான். எங்க இருந்து வரீங்க? ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கீங்க. சந்தைக்கு ஒரு குட்டி கொண்டு வந்தீங்களா? விக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க. பாருங்க, ஓ 4 கொண்டு வந்தீங்க. கிடாமரி கொண்டு வந்தீங்களா பெண்மரியா? எல்லாம் கிடாமரி தான் கொண்டு வந்தீங்க. 3 வித்துட்டீங்க, 1 தான் இருக்கு. இதை எவ்வளவு சொல்றீங்க? 7,000 கொடுத்து சொன்னா கொடுத்துலாம் அப்படிங்க. வளர்ப்பு குட்டி. இது என்ன ரகம் தம்பி? நாட்டு ரகம். பாத்தீங்க, அப்ப இளங்குட்டி தான் 6 மாசம் இருக்கு அப்படிங்கிறாங்க. 4 குட்டி கொண்டு வந்து 3 வித்துட்டீங்க. சுத்த கருப்பு, சுத்தமான கருப்பு. நம்ம பாம்புக்குள் ஆடு சந்தைக்கு ரகுமான் தம்பி கொண்டு வந்திருக்காரு ராஜபாளையத்துல. அது இவங்க உங்களுக்கு தான். இது எது வேறையா? வெள்ளாட்டு குட்டி. சரி, ஆமா 3 கிடாமரி தான். பாருங்க 4 கொண்டு வந்தீங்க, 20 வித்துட்டீங்க. இது கூட சேர்ந்தது வாங்கிருக்கீங்க. வாங்கி வியாபாரத்துக்காக வாங்கிருக்கீங்க. இந்த 2 குட்டி வந்து வாங்கிருக்கீங்க வியாபாரத்துக்கு, வாங்கி மறுபடியும் விற்கிறது. நம்ம பாம்புக்குள் சார்ந்தது ரகுமான் பாளையத்துல இருக்காரு. வணக்கம் தம்பி, உங்க பேரு என்ன பேரு? மனோஜ் சங்கர். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சுரண்ட பக்கத்துல ஆலடிப்பட்டி, அங்க இருந்து வந்திருக்காங்க. நம்ம பாம்புக்குள் ஆடு சந்தையில ஒரு கருங்கடா கிடாமரி கருங்கடா வாங்கியிருக்காங்க. பாருங்க அழகா இருக்கு. இது சந்தையில என்ன விலைக்கு வாங்கினீங்க? 16,500 வாங்கிருக்கீங்க. இது என்ன பயன்படுக்காக வாங்கிட்டு போறீங்க? கோவில் கடை. ஆமா, கோவில்னால இங்க இப்போ இன்னைக்கு பார்த்தேன் ஃபுல்லாமே எல்லாமே கருங்கடா தான் வாங்கிட்டு போறாங்க. ஆமா, கருங்கடா கோவிலுக்கு வந்து நம்ம இந்த ஏரியா வந்து கோவிலுக்குனாலே கருங்கடா தான் கேட்கறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. இது எத்தனை பல்லு கடா எதுவும் தெரியுமா உங்களுக்கு? 2 பல்லு கடா அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு. நம்ம பாம்புக்குள் ஆடு சந்தையில ஒரு கருத்த கடா, சுத்தமான கருங்கடா, அழகான கடா வாங்கிட்டு போறாரு அண்ணே. அண்ணே வணக்கம், உங்க பேர் என்ன பேருண்ணே? முருகன். அண்ணே உங்க பேர்லாம் சொல்லுங்க. ஈஸ்வரன். அண்ணே தம்பி உங்க குமார். அண்ணே எங்க இருந்து வரீங்கண்ணே? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சிந்தாமணில இருந்து வந்துருக்கீங்க. சிந்தாமணில இருந்து வந்திருக்காங்க. நம்ம பாம்புக்குள் ஆட்டு சந்தையில ஒரு கடா வாங்கிருக்கீங்கண்ணே. இது வந்து செம்பரில கருத்து கடா, கருப்பு கடா வாங்கிருக்கீங்க. காக்கடாவா? காய் அடிக்காத காக்கடா வாங்கியிருக்காங்க. பாருங்க சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? 20,000 சொல்லி 18,000 வாங்கியிருக்காங்க. பாருங்க அழகான கருத்த கடா. ஏன்னா இந்த கருத்த கடை வாங்குறதுக்கு என்ன காரணம்னு? கோவிலுக்கு. ஓ கோவிலுக்காக எல்லாமே இன்னைக்கு வாங்கின ஃபுல்லா கருத்து கடை தான், கோவிலுக்கு தான், ஃபுல்லாமே கருப்பு தான். எத்தனை பல்லு கடானே? இதுக்கு பல்லு எதுவும் போட்டுக்குமா? 2 பல்லு கடா தான். ஒரு இளமையான கடா மாதிரி தான். சும்மா சூப்பர் கருத்த குட்டி அப்படிங்கிறேன். இது எதுவும் ரகம் இருக்கா? எதுவும் நாட்டுக்கடா. பாருங்க சும்மா சூப்பரா இருக்கு. பாருங்க சிந்தாமணில தான் வந்திருக்காங்க. பாருங்க நம்ம பாம்புக்குள் ஆடு சந்தையில ஒரு தேடி பிடிச்சி ஒரு செம்பரில் கருத்த கடா வாங்கியிருக்காங்க, கருங்கடா.